ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்டும் கூட. ஸோ தம்பிக்கு அட்மிஷன் போட்டுட்டோம். ஸோ இந்த 2 வீடியோ பதிவு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி டே ஸ்பெஷல் பார்த்துட்டிங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்றைக்கி நான் விலாக் எடுத்திருந்தேன். ஸோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு அட்மிஷன் போடுறதுக்காக ஏர்லியாகவே பிளான் பண்ணி எழுந்து தம்பிக்கு கோயிலுக்கு போயிட்டு, ஸோ பங்குனி உத்திரம் ஸ்பெஷல்னாலே நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறது வழக்கம் எல்லாருமே. ஸோ அந்த அன்றைக்கி செம்ம க்ரௌடும் கூட. ஸோ அந்த அன்றைக்கி நல்ல நாள், வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த அன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ முருகன் கோயிலுக்கு தாராபுரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபெமிலியரான பிளேஸ் கூட. ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு பார்த்துட்டு என்னென்ன வாங்கணுமோ கோயிலுக்கு தேவையான திங்ஸ், அதாவது ரொம்பவுமே அந்த அன்றைக்கி பூ எல்லாமே விலை எச்சா தான் இருந்தது. ஸோ தலைக்கு வைக்கிறதுக்கு பூவும், சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பூவும், அண்டு இது அர்ச்சனை ஷீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். பட் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. ஸோ எந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சுன்னா 1 ஹவரில் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். ஸோ ஒரு 9:30க்கு போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சன்னிதானத்தில் கீழே வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஏர்லியாகவே கிளம்பி போய் அட்மிஷன் போடலான்னு தான் நினச்சி பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோயிலில். ஸோ கோயிலில் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது, ஸோ ஸ்பெஷல் டே அப்படின்னாலே கோயிலில் க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும்போது சரி பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணோம். ஸோ நமக்கு நல்ல நாள் பார்த்து எல்லாமே பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. பட் நம்மளுடைய குழந்தைங்க அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே அது ஒரு ஸ்பெஷல் டே தான். அது தம்பிக்குன்னு நான் பண்ணும்போது எல்லா விஷயமுமே பார்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவனுக்கு நான் மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிறந்ததுலேருந்து 6 மந்த்ஸு ஃபுட் ஃபீட் பண்ணுறது, நான் ஒவ்வொன்றுமே நான் மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, ஸோ நல்ல டேயில் போடலாம் அப்படிங்கும்போது நல்ல பங்குனி உத்திரம் வந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கே பண்ணிடலாம். ஸோ வளர்பிறை அப்படிங்கும்போது ஸோ நல்ல நாள். ஸோ அந்த நாளைக்கு தம்பிக்கு ஒரு ஃபஸ்ட்டு எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ ரொம்பவுமே எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுடைய குழந்த எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அண்ட் எந்த மாதிரி ஸ்கூலில் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் யோசித்து பார்த்தேன். ஸோ நான் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கேயே போட்டுட்டா தம்பியை பார்த்துக்கலாம், கூட்டிகிட்டும் வந்துடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரே இடத்துல போயிட்டு நம்மளும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், அண்ட் தம்பியும் படிக்க வச்ச மாதிரி இருக்கும். கூடவே காலையிலையும் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வரும்போது நம்ம கூடயே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஒரே ஸ்கூல்லையே ஒர்க் பண்ணிக்கலாம், நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லையே தம்பியும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெஸ்யூம் கொடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஸ்கூலில் ரொம்ப ப்ரெஷருங்க. ஸோ கொடுக்குற சேலரிக்கு மேலே வேலை செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அங்கே போக முடியல. ஸோ கோயிலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரேயருக்காக வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு நான் கொடுத்துருந்தேன்ல அப்ளிகேஷனு. ஸோ நான் நிறைய ஸ்கூலில் டெமோ அட்டெண்ட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்கூலில் இந்த கேம்பஸில் எனக்கு ஒர்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கிடச்சிது. ஸோ 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே டெமோ எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வாட்ச் பண்ணாங்க. 2-3 டைமு டெமோவும் எடுத்திருந்தேன். ப்ளஸ் ட்ரைனிங் செஷனும் கூப்பிட்ருந்தாங்க. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக சிஎஸ் மேஜர் இல்லையா? ஸோ எனக்கு எஸ்எஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும். அண்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஸோ அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஃபுல் சிபிஎஸ்சி அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வேர்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது இல்லையா? தமிழில் படிக்கிறக்கும் நம்ம ஃபுல் இங்கிலீஷில் படிக்கிறக்கும் அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம்
மீனிங் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, 1 மந்த் ட்ரைனிங்கு. ஸோ எனக்கு ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தம்பிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஏப்ரல் 15th to மே 15th வரைக்கும் தம்பிக்கு வந்துட்டு ட்ரைனிங். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி தான் தம்பிக்கு போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீகேஜி எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் ப்ரீ லேர்னிங் பண்ணியிருப்பாங்க, எழுத கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் எப்படி ஸ்கூலில் வந்துட்டு உட்காரணும் ப்ராப்பராக, எப்படி வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ தம்பிக்கு வந்துட்டு ஜூனில் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது திடீர்னு உள்ளே போய் உட்கார வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு தம்பிக்கு தெரியாது. அப்படிங்கிறக்காக 1 மந்த் ட்ரைனிங் செஷன் சம்மர் கேம்ப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஜூனில் போய் உட்காரும்போது கரெக்டாக டீச்சர்ஸ் கூட மிங்கிள் ஆயிடுவான். அப்படிங்கிறக்காக ஏப்ரல் 15th அவனுக்கு ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நல்ல ஸ்கூலில் தம்பியை ஜாயின் பண்ணியாச்சு. அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லபடியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு டார்கெட்டு Group 4 எக்ஸாம் ஆர் Group 2 எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக இருக்குது. ஸோ நம்ம வாழ்கிறதே நம்ம குழந்தைங்களுக்காக தான். ஸோ என்னென்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மெயின் சோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட பெருசு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ காசு பணம் சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியாக இன்றைக்கி அட்மிஷனும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவு நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அடுத்து வந்துட்டு அவனோட ட்ரைனிங் செஷன், என்னோடய ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்துச்சு, புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்